அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் மருந்தி 5 பேர் பலி என வந்த செய்தி குறித்து எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் உயிரிழந்து மேலும் சிலர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். கள்ளச்சாராயம் இல்லை, அது மெத்தனால் என்று கடந்த முறை கள்ளச்சாராயத்தால் மரணம் ஏற்பட்டது போது விளக்கம் தந்ததை போன்று மக்கள் வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழித்து கடுமையான நடவடிக்கையை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரக்கூடிய செய்திகள் தனக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக தான் சுட்டிக்காட்டி வந்தும் இதனால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கையையும் அரசு எடுக்கவில்லை என்றும் அதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அருந்தியது கள்ளச்சாராயம் இல்லை, அது மெத்தனால் என்று கடந்த முறை சொன்னதை போன்று மக்களின் வாழ்க்கையுடன் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் வழங்கப்பட்டாலும் அதனை முழுவதுமாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை கடும் நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.